வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்வது தான் என்னோட வெற்றிகள். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நடப்பதற்கு முன்பு சொன்ன பல வெற்றிகள் நீங்கள் பார்க்கலாம். இன்று பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்குறாங்க, இந்த 1 வயது முதல் 100 வயது வரை எங்கள் ஜாதகத்தில் பார்த்தா என்ன தெரியும்னு கேட்குறாங்க. எல்லாமே தெரியும், எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். மீண்டும் இதுதான் கேட்குறீங்க. பரவாயில்ல, உங்களோட ஆதரவுக்கு நான் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் முழுமையாக இப்போ சொல்கிறேன். உங்களோட ஜாதகத்தில் உங்கள் 1 வயது முதல் 100 வயது வரை உங்கள் வாழ்க்கை முழுவதும் என்ன உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, என்ன தெரிஞ்சுக்கலாம் என்பது சொல்கிறேன். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்கள் ஜாதகம் எழுதப்பட்டது. அதுதான் உங்களோட இந்த ஜென்மத்தோட வாழ்க்கை. அதில் உங்களுக்குன்னு ஒரு லக்னம் வரும், உங்களுக்குன்னு ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம். எந்த நட்சத்திரம் தொடங்குதோ அதில் தான் மகா திசை புத்திகள் தொடரும். அதில் இருந்து தான் உங்களுக்கு வாழ்க்கை. உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள், மிகப்பெரிய வெற்றிகள், சாதனைகள், நல்ல பேரும் புகழும், உயர்ந்த அந்தஸ்து வரலாம். அப்படி ஜாதகமே சரியில்லை, என்னங்க பண்ணலாம்னா, உங்களுக்கு பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவன், ஆணாக இருந்தால் வரக்கூடிய மனைவி, அவங்க ஜாதகத்தை வச்சு உங்கள் தலையெழுத்தும் மாறும். அடுத்தது உங்களுக்கு குழந்தை பிறக்குது பாருங்கள். அந்த குழந்தை பிறந்த பிறகு உங்கள் தலையெழுத்து மீண்டும் ஒரு மனிதனுக்கு மாறுது. இந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும் பொழுது தான் நல்ல சுகபோகங்கள், பெரிய அதிர்ஷ்டங்கள், சகல பாக்கியங்களும் பெற்று நல்ல நிலைக்கு வாழலாம். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், எது எது உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும், எப்படி இருந்தால் இதெல்லாம் நல்லா இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது இப்போ சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லக்னம் தான் மிக சிறப்பானது. லக்னம் என்பது உங்களோட உயிர், ஆன்மாங்கிறது லக்னம். ராசிங்கிறது உங்களோட உடல். இந்த உடலுக்கு தான் கோச்சார பலன் சொல்லுவாங்க. குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, மொத்தம் மாத கிரக பெயர்ச்சியும் ராசியை வச்சு தான் பொருந்தும். இந்த ராசி பலன் நான் சொன்னாலும் சரி, உலகத்தில் யார் சொன்னாலும் அத்தனை ஜோதிடருக்கும் இது தெளிவாக தெரியும். ராசி பலன் என்பது ஒரு 15-20% தான் சரியாக இருக்கும், சரியாக பொருந்தும். மீதி 80% உங்களோட ஜாதகத்தை வச்சு அதில் தான் உங்கள் வாழ்க்கை தன்மை எப்படி இருக்குங்கிறது சரியாக சொல்ல முடியும். உங்கள் லக்னாதிபதி நல்லா இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு, அதிகாரம், முதலாளி, உயர்தர வாழ்க்கைகள், நல்ல சிந்தனை, அற்புதமான வாழ்க்கை இருக்கும். இது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா இல்லையா, இல்லை தாமதமாக பிறக்குமா? ஒரு ஆணோட ஜாதகத்திலும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா இல்லையா, அல்லது தாமதமாக பிறக்குமா? இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்குன்னா, நிச்சயமாக உங்களுக்கு இருக்குன்னு 100% சொல்லிடுவேன். குழந்தை பாக்கியமே இல்லைனாலும் கட்டாயம் அதுவும் சொல்லிடும். குழந்தை பாக்கியம் இல்லை, வேறு முயற்சி எதுவும் எடுக்காதுங்க, பரிகாரம் அதுன்னு மற்றவங்கிட்ட போய் பார்த்து பணத்தை வீண் செலவு பண்ணி மன அமைதியை குறைச்சிக்காதுங்க என்பதும் சொல்லிடுவேன். திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி முதல்ல உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, அல்லது கால தாமதமாக தான் கல்யாணம் நடக்குமா, மனைவி வந்த பிறகு யோகங்கள் உங்களுக்கு வருமா, கணவன் வந்த பிறகு யோகங்கள் வருமா என்பதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். பல பெண்ணும் ஜாதகத்திலும் சரி, ஆண் ஜாதகத்திலும் சரி, ரொம்ப வசதி கம்மியாக இருப்பாங்க, பெரிய வசதினா இருக்க மாட்டாங்க.
திருமணம் ஆன பொழுது கணவன் வந்த நேரமோ மனைவி வந்த நேரமோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல உயர்தர வளர்ச்சி, பெரிய அந்தஸ்து, நல்ல வாழ்க்கை வசதி பெருகும். உங்கள் சொந்த பந்தம், நண்பர்கள், சுற்று அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் பொறாமப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வசதி உயரும். இது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா சொல்லிடலாம். இந்த மாதிரி கணவன் உங்களுக்கு வந்தால் நல்ல கணவனாக இருப்பாங்க, இந்த மாதிரி பெண்ணு உங்களுக்கு வந்தால் நல்ல மனைவியாக இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா பல பேர் வெறும் பொருத்தம் 10 பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் இதை வச்சு மட்டும் திருமணம் செய்வது சரியில்லை. இந்த 10 பொருத்தம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இருக்கா பார்த்து கல்யாணம் செஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. முறைப்படி கல்யாணம் பண்ணி அதிகம் பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு இருக்கிறாங்க. இல்லை விபத்தோ பெரிய நோயோ பெரிய கண்டத்திலோ சிக்கி ஒரு பெண்ணோ அல்ல ஆணோ திருமணம் ஆகி 1 வருடம் அல்லது 2 வருடத்திலே இறந்தும் இருக்கிறாங்க. இதில் சில பெண்கள் விதவையாகவும் இருந்திருக்கிறாங்க. சில கணவன்மார்கள் தன் மனைவியை இழந்து துக்கத்திலும் இருக்கிறாங்க. சில பேர் டைவர்ஸில் பிரிஞ்சு இருவருமே கோர்ட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் திருமணம் நடப்பதற்கு முன் உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்குமா, உங்கள் வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க, எந்த நேரம் காலத்தில் எந்த மாதிரி பொண்ணு ராசி லக்னம் இது உங்களுக்கு பொருந்துது என்று சரி பார்த்து அந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா திருமணம் பாதிப்பு வராது. கணவன் மனைவி இறுதி காலம் வரை ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்ல வாழ்க்கை வாழலாம். அதுக்கு தான் கல்யாணமே செய்கிறோம். கல்யாணம் செஞ்சுக்கிட்டு 2 பேர் பிரிஞ்சு போகிறதுக்கு நம்ம திருமணம் செய்யாமையே இருக்கலாம். பல பேர்த்த ஜாதகம் பார்த்தா இவர் கட்டாயம் கல்யாணம் நடக்காது, இந்த பெண்ணுக்கும் அப்படி தான் கல்யாணம் நடக்காது. மீறி திருமணம் செஞ்சீங்கன்னா அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ டைவர்ஸ் ஆகும், பிரிவினை பிரிஞ்சிடுவாங்க. ஒரு ஆண் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருப்பார், தண்ணி அடிப்பாரா, பெண்கள் சாவகாசம் இருக்குமா, இல்லை திருமணத்துக்கு பிறகு பெண் பழக்கம் இருந்து அதனால் மனைவிக்கு தொல்லை கொடுப்பாரா. இதே பெண் ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன் நல்லா இருப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு வேறு ஒரு தொடர்பு வரும், கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய சில பெண்களும் இருக்கிறாங்க. அதுவும் உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். இதனால் கணவன் மனைவி பிரிவு, சண்டை சச்சரவு, பெரிய பெரிய விபத்து பாதிப்புனா நடந்திருக்கு. உங்களோட ஜாதகத்தில் எந்த காலகட்டத்தில் எந்த பெண்ணை அல்லது எந்த ஆணை நீங்கள் திருமணம் செய்யணும். இப்படி திருமணம் செஞ்சீங்கன்னா பிரிவோ டைவர்ஸோ ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்யாமல் உயிருக்கு உயிரான கணவன் மனைவியாக வாழக்கூடியது உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வரனை ஜாதகம் பொருத்தி திருமணம் செஞ்சீங்கன்னா மிக மிக அற்புதமான நிலை நிச்சயமாக நீங்கள் வாழ்வது உறுதி. குழந்தை பாக்கியம் பார்த்தீங்கன்னா சில ஜாதகத்தில் திருமணத்துக்கு முன்பே நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லை, குழந்தை பிறக்காது. சில ஆண் ஜாதகத்திலும் திருமணத்துக்கு முன்பே பாருங்க, வரக்கூடிய கணவன் அவரோட ஜாதகத்தில் திருமணத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு குழந்தை பிறக்காது, வாய்ப்பும் இல்லை என்பதும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சில பெண்ணோட ஜாதகமோ சில ஆணோட ஜாதகமோ திருமணத்துக்கு முன்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஆண் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும், பெண் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருக்காது. சில இதில் பெண் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும், ஆண் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருக்காது. இப்படி இருந்தால் குழந்தை பிறக்காது, அல்லது குழந்தை திருமணம் ஆகி 10 வருடம் பிறக ஒரு வாய்ப்பு அமையலாம். இதெல்லாம் திருமணம் செய்வதற்கு முன்பு இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் தான் நான் இப்போ சொல்கிறேன். திருமணத்துக்கு அப்புறம் இதை பார்க்க சொல்லலை. திருமணம் செய்ய போகிறீங்களா, ஒரு பெண்ணா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் குழந்தை பாக்கியம் இருக்கா, ஒழுக்கமாக இருப்பாரா, பெண்ணை நல்லா பார்த்துக்குவாரா என்பதெல்லாம் தெரியும். ஆணோட ஜாதகத்திலும் வரக்கூடிய மனைவி
குழந்தை பாக்கியம் இருக்குமா, கணவனுக்கும் குடும்பத்துக்கும் மடங்கி நடப்பாரா, குடும்பத்தோட பெருமைகள் வளர்ப்பாரா என்பதும் தெரியும். இதையெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து திருமணம் நடப்பதற்கு முன் இதை தெரிஞ்சு திருமணம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக அமைவது உறுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான நோய், கடன், சாலை விபத்து, தற்கொலை பண்ணுகிறது, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் எல்லா மனிதனுக்குமே இதெல்லாம் இருக்குது. ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா மனிதனும் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே அவர்களுக்கு மிகப்பெரிய கொடூர நோய் வருமா, சூசைட் பண்ணிக்குவாங்களா, தற்கொலை பண்ணிக்குவாங்களா, சாலை விபத்து ஆகுமா, அளவுக்கு அதிகமான கடன் ஆகுமா, இல்லை கொடுத்த பணம் அதிகம் கடன் கொடுத்து திருப்பி வராமல் நீங்கள் ஏழ்மை நிலைக்கு போவீங்களா, மிகப்பெரிய பாதிப்பு கண்டமெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தெரியும். திருமணம் ஆவதுக்கு முன்பே பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகத்திலோ இதை பார்த்தா இந்த வரக்கூடிய மாப்பிள்ளை ஜாதகத்தில் இந்த மாதிரி கடன் இவருக்கு ஆகும், இந்த மாதிரி சாலை விபத்து ஆகும், இந்த மாதிரி கொடூரமான நோய் பாதிப்பு அவருக்கு இருக்கும், இது எல்லாம் தெரியும். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பார்த்தாலும் இந்த பெண்ணுக்கு அளவுக்கு அதிகமான கடன் ஆகும், மிகப்பெரிய நோய், பெரிய பாதிப்பு இருக்கும், சாலை விபத்தில் இந்த பெண்ணு இறக்கலாம் அல்லது இவரோட கணவன் இறக்கலாம், பெரிய கடன் வாங்குவாங்க அல்லது கொடுத்த பணம் கிடைக்காம பெரிய பாதிப்பில் சிக்கி தவிப்பாங்க. இதுவும் உங்கள் ஜாதகத்தில் பெண்ணோட ஜாதத்திலோ ஆணோட ஜாதத்திலோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்கள் தொழில், ஒரு பெண்ணோட ஜாதத்திலோ ஆணோட ஜாதத்திலையோ உங்களுக்கு எந்த தொழில் கிடைக்கும், அரசு வேலை கிடைக்குமா, தனியார் துறையில் மிகப்பெரிய அந்தஸ்தில் உயர்ந்து நல்ல வேலை கிடைக்குமா, சொந்தமாக தொழில் வச்சு நல்லா ஜொலிப்போமா, இவையும் தெரியும். இல்லை கணவன் வந்த நேரம் அந்த கணவனுக்கு அரசு வேலை கிடைக்கும், இல்லை மிகப்பெரிய உயர் பதவி உள்ள வேலை கிடைக்கும், இல்லை சொந்தமாக தொழில் செய்து பெரிய கோடீஸ்வரர் அந்தஸ்து வருவாங்க. பெண்ணோட ஜாதகத்தில் அவர் வரக்கூடிய கணவனை பற்றி தெரியும். இதே ஒரு ஆணோட ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி யோகம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மனைவி வந்த பிறகு உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம், தனியார் தொழிலே உயர் பதவி தரக்கூடிய பெரும் அந்தஸ்தில் உங்களுக்கு வேலையும் பதவியும் கிடைக்கலாம், அல்லது சொந்தமாக தொழில் தொடங்கினீங்கன்னா மிகப்பெரிய கோடிஸ் அந்தஸ்தில் நீங்கள் உயரும் யோகம் அந்த பெண் வந்த நேரத்தில் அமையும். இதுவும் தெரிஞ்சுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கோடிக்கிறான வசதியாக இருப்பாங்க, அரசு வேலையில் இருப்பாங்க. இந்த பெண் கல்யாணம் பண்ண நேரம் இந்த மாதிரி பாதிப்பு கொடுப்பதும் தெரியும். ஒரு ஆணை கட்டிக்கிட்டோம், பெண்ணு பார்த்தா செல்வம் செழிப்போட நல்ல வசதி வாய்ப்போட நல்ல வேலையில் அற்புதமாக இருப்பாங்க. இந்த கணவனை கட்டிக்கிட்ட நேரம் எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஆனதும் சில ஜாதகத்தில் இப்படின்னா இருக்குது. இதெல்லாம் திருமணத்துக்கு முன்பே இதை பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, பிறக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், அது கணவன் வந்த பிறகு அவரோட அதிர்ஷ்டமும் சேர்த்து நீங்கள் இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரலாம். அல்லது அதிர்ஷ்டம் இல்லாமல் பெரிய துன்பங்கள் வரும். இதுவும் உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுக்கு திருமணத்துக்கு முன்பு உங்களுக்கு சொந்த வீடு வண்டி வாகனம் இருந்ததா, அல்லது திருமணத்துக்கு பிறகு விலை உயர்ந்த வீடு வண்டி வாகனம் சுகம் பெரிய அந்தஸ்தில் வரக்கூடிய வீடு நிலம் அமைப்பு இருக்கா, கணவன் வந்த நேரம் வீடு நிலம் வந்துச்சுங்க வாங்கினுங்கன்னு சொன்னவங்க அதிகம் பேர். மனைவி வந்த நேரம் தாங்க இந்த வீடு வாங்கினேன், எனக்கு இந்த தொழில் அமைஞ்சது, கவர்மெண்ட் ஜாப்பில் இடம் போனேன், பெரிய அந்தஸ்தில் வந்ததே மனைவி வந்த நேரம் தாங்க அப்படின்னு சொன்னது பல பேர் இருக்கிறாங்க. இதே சில பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேர் வந்த நேரத்தில் இருந்த சொத்து வேலை தொழிலெலாம் அழிஞ்சது. அது அவங்க ஜாதகத்தில் கெட்ட நேரம் திசை நடந்தால் இந்த பாதிப்பு கொடுக்கும். அது எப்போ வருது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் ஒரு பெண்ணையோ அல்லது ஆணையோ திருமணம் செஞ்சு வாழ்க்கை தொடங்கினீங்கன்னா மிகப்பெரிய அந்தஸ்தில் உயரலாம். இன்னும் வாழ்க்கை முழுதும் உங்களுக்கு மிகப்பெரிய
எதுனாலும் பெரிய வெற்றியும் லாபமும் வேணும். இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? ஆண் ஜாதகத்திலும் இருக்கும், பெண் ஜாதகத்திலும் இருக்கும். திருமணத்துக்கு முன்பே இதெல்லாம் சரியாக பார்த்து லாபங்கள் எந்த அளவுக்கு வரும், வெற்றிகள் எந்த அளவுக்கு வரும், இதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நீங்கள் எந்த அளவுக்கு விரயமாகும், பணம் வருதுங்க, விரயமாயிட்டே இருக்கு, அதிகம் செலவாகுதுங்க, 1000 ரூபா வந்தால் 2000 ரூபா செலவாகுது, என் மனைவி பார்த்தா இவ்வளோ செலவு செய்கிறாங்க, இல்லை என் கணவன் பார்த்தா இவ்வளோ செலவு செய்கிறாங்க என்பதும் உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆயுள் பலம் எப்படி, ஒரு பெண்ணுக்கு ஆயுள் பலமோ மாங்கல்ய ஸ்தானமோ வரும், ஒரு ஆணுக்கு ஆயுள் பலமோ தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் பார்க்கும் பொழுது அதில் அவருக்கு ஆயுள் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த பெண்ணை திருமணம் செஞ்சால் அதிக ஆயுள் காலம் வரை இவர் வாழ்வாரா. சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்து 6 மாதமோ 2 வருஷத்துலேயும் இறப்பு, விபத்து, நோயினால பாதிப்பாய் இறந்தது பல பேர் இருக்கிறாங்க. பெண்ணாலும் சரி ஆனாலும் சரி திருமணம் ஆகி இந்த காலகட்டத்தில் அதிகம் பேர் இறந்து இருக்கிறாங்க, பாதிப்பு இருக்குது, ஆயுள் கம்மியாக இருக்குது. திருமணத்துக்கு முன்பே ஒரு பெண்ணோட ஜாதகமோ ஆணோட ஜாதகத்தோ பார்த்து ஆயுள் எந்த அளவுக்கு இருக்குது, ஆயுள் கண்டம் இருக்கா, ஆயுள் பாதிப்பு இருக்கா, இதெல்லாம் சரி பார்த்து திருமணம் செய்யணும். இதையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா சூப்பராக தெரிஞ்சு அதற்கு ஏற்ப திருமண யோகம் நீங்கள் செய்வது நல்லது. காலம் முழுவதும் ஒற்றுமையாக கணவன் மனைவி இருப்பது தான் கல்யாணமே. இடையில் இறப்பதோ அல்லது பிரிவோ இதெல்லாம் வரக்கூடாது. அதனால தான் வெறும் 10 பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்யாமல் ஜாதகத்தை ஆணோட ஜாதகத்தும் பெண்ணோட ஜாதகத்தையும் இரண்டும் வச்சு சரியாக பார்த்து சரியான முறையில் இருந்தால் திருமணம் செய்யணும். இல்லைன்னா திருமணம் செய்யாமல் கூட கொஞ்சம் காலதாமதம் மிக நல்ல வரம் வரை பொறுத்திருந்து பாருங்கள், நல்ல வரன் கிடைக்கும். இதில் சில குறைபாடுகள், தோஷங்கள், சாபங்கள், தடுங்கள், எதிர்ப்புனா உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன். எந்த பரிகாரத்துக்கும் நான் பணம் காசு வாங்கினதில் வாங்க போகிறது இல்லை. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 25 வருஷமாக ஜோதிடம் ஜாதகம் நான் பார்த்துட்டு வரேன். எங்கள் தாத்தா அப்பா நான் 3வது தலைமுறையாக நான் ஜாதகம் பார்க்குறேன். இது வரை பார்த்தீங்கன்னா 33,000 ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன். திருமண வரங்கள் அதிகம் கொடுத்துருக்கிறேன். இது வரை பார்த்தீங்கன்னா என்னோட ஜாதகம் குறித்து கொடுத்த அனைத்து திருமணமும் 10 வருடத்துக்கு மேலேயும் கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்லா உயர்ந்த நிலைக்கு நல்லா வாழ்கிறாங்க. என்னோட சிறப்பும் அதுதான். அந்த மாதிரி ஜாதகம் தான் பார்த்து தான் திருமணத்துக்கு நான் ஓகே சரின்னு சொல்லுவேன். உங்களுக்கு உண்டான பரிகாரமும் சரியாக சொல்லுவேன். அந்த பரிகாரத்தை நீங்களே கோயிலுக்கு போய் நீங்களே அந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு பணமும் காசும் நான் வாங்குவதில்லை. சுலபமாக எளிய முறையில் உங்கள் பரிகாரம் நீங்களே செஞ்சு நீங்கள் செஞ்ச அந்த பரிகார சாமி உங்களை நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையை அமைச்சு தருவது உறுதி. இது 100% நிச்சயமாக நடக்கும். மேலும் ஜாதகம் பார்க்கக்கூடியங்க பாருங்கள், இன்னும் பல விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு எல்லாமே சொல்லலாம். இதை சொல்லணும்னா 5 மணி நேரம் 10 மணி நேரம் கூட ஆகும். அந்த அளவுக்கு ஜோதிடம் ஜாதகம் சாஸ்திரத்தில் உண்மைகள் அதிகம் இருக்கு. வேதத்தின் கண்கள் ஜோதிடம் என்பது சாஸ்திர தர்மம் சொல்லுது. 4 வேதம் இருக்கு. அந்த 4 வேதத்தின் கண்கள் தான் ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் இருப்பது 100% உண்மை. நவகிரகம் ஆதிக்கம்தான் உலகம் இயங்குது. நவகிரகம் என்ன சொல்லுதோ என்ன செய்யக்கூடியதோ அதுதான் உலகத்தில் நடக்கும். அதை மீறி கடுகளவு கூட மாற்றி அமையாது, அமைஞ்சதும் இல்லை. வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.